திருமல நாயக்கருக்கு முன்னால் அப்படின்னு ஆரம்பிப்பார். வீரபாண்டியன் அப்படின்னு வரல. அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 சமூகத்துக்கான பிரச்சனை, பகை. அது மோர் அபவுட் இட்னா there is no one truth, only perceptions. அடிநாதத்தில் டெத் பெனால்ட்டிக்கு எகென்ஸ்டா பேசுது. ஒரே ஒரு உண்மை இல்லைன்னும் போது பல உண்மைகள் இருக்கும்போது அதுக்காக தான் எடுக்கப்பட்டது இது. அல்லம நாயக்கர் குடும்பம், கொத்தாளத்தேவர் குடும்பம், விருமாண்டியோட குடும்பம், 2-3 குடும்பத்தில் இருந்த ஒரு குடும்ப பகையை சொல்ற ஒரு எட் அனதர் சவுத் சைடு மூவியா இதை நான் ஏன் பார்க்க கூடாது? இந்த கதை அங்கிருந்து ஆரம்பிச்சதா அப்படின்னா இல்ல, நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு சீரிஸ் பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணி நீங்க லாஸ்ட் எபிசோடு கரண்ட் ஜெனரேஷனுக்கு வருதுன்னா அதான் விரும்பாண்டி. இங்கிலீஷ் ஓரத்தை போட்டு என் மண்ணை சாகடிச்சிருவேன். சிறுதெய்வங்களை பத்தி நம்ம பேசுறது அப்படின்னா நிறைய அடையாளங்கள் இருக்கு இந்த படத்துல. ஜக்கம்மா, ஓகேங்களா, பேச்சியம்மா, ஒரு போய் கல்யாணம் முடிப்பார் ஒரு கோயில், அந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து கமல் சார் சொல்ற மாதிரி தோப்பாவோட மக்களின் தெய்வங்கள் புத்தகத்தில் படித்தோம்னா இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இந்த படத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அடையாளங்களாக அதை வைக்கிறதுக்காக தான் அவர் வச்சிருக்காரு. பாலசிங்கம் வந்து கார்ல வருவாரு, ஏய் எங்கப்பா ஒரு சண்டியரேன்னு, அம்மா ஆசையா வச்ச வேற விரும்பாண்டின்னு இருக்கையில நீ வேற ஏதாவது ஊட்டிட்ட அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல. அது இவங்க வைத்துக் கொள்ளுகிற பேர் தான். நீ என்ன பேர் சொன்னாலும் உனக்கு ஊர் வச்ச பேர் சண்டியர் தானே. ஸ்டில் இஸ் a சண்டியர். ஆனா அவர் எப்படின்னா ரொம்ப சரண்டர் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை எப்படி ரிமார்க்ஸ் தேடுவீங்க? பிராயச்சித்தம் எப்படி தேடுவீங்கன்னா, அப்பத்தாவோட ரத்தம்னு சொன்ன ஒரு மண்ணை, ஒரு கிணறை மக்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். விரும்பாண்டி அடிச்சு அமைதியா வெளில வந்துருவாங்க, என்ன அடிக்கிற அப்படின்னும் போது அந்த அம்மாவோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தது டப்புன்னு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு நடந்ததெல்லாம் முடிஞ்சு ஒரு புத்தி பேதலிச்ச ஒரு தன்மையை, ஒரு டிராமா ஒன்று காட்டும், பயங்கரமா இருக்கும். என் பிள்ளைய காலேஜில் விட்டுட்டு தான் போவேன்னு சொன்னியடி, 15 வருஷம் இருப்பேன், 10 வருஷம் இருப்பேன்னு சொன்னியடி, பொய்ய சொல்லிவிட்டாடா, நம்பிவிட்டாடா, நான் இப்படா எந்திரின்னு என் தாயே அப்படின்னு கேவு வரல. அப்படி போட்ட உடனே இல்ல, அந்த படத்தோட தளம் வந்து எங்கேயோ போயிடும். பெயின்ஃபுல்லா ஒரு பொயட்டிக்கா போய் பெயின்ஃபுல்லா மெலன்கலியாவை கொண்டாடுறது. அது கமல் ராஜா மாதிரி யார் பண்ண முடியும்? ஒண்ணுமே வராது. மோல மனுஷனுக்கு இதாண்டா கோர்ட்டு, அப்புறம் தாண்டா மற்றதெல்லாம். இன்னைக்கு நைட்டு நான் நல்லா தூங்குவேன், நீ தூங்குவான்னு கேட்பாப்ல. டாஸ்டோவ்ஸ்கியோட ஒரு நாவல் இருக்கு, குற்றமும் தண்டனையும், கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட். 1000 பக்க நாவல். அந்த 2 டைலாக். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு டைரக்டர்ஸ் கட் எபிசோடில் மீண்டும் நம்மளோட இணைந்திருக்கிறது ரஞ்சித் ஜெயக்குடி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கும் வந்து கமல் சாரோடைய படங்கள் பற்றி பேசுகிறதுல தொடங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு கமல் படத்தை பற்றி பேசலாம். என்ன படம் நீங்களே சொல்லிடுங்க. விருமாண்டி. ஒய் விருமாண்டி? விருமாண்டி ஏன்னா அது பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது அந்த படத்தில். கமல் சார் படங்கள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம போன தடவை சொன்ன மாதிரி தான், ஒரு எபிசோடில் முடிகிறது இல்லை. ஒரு படத்துக்கே அப்படின்னும் போது விரும்பாண்டி ஆக்சுவலாக அதில் ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து நீங்கள் ஒரு எபிசோடில் பேச முடியாது. ஸோ இப்போ பேச முடிஞ்ச அளவு எவ்வளோ சுருக்கமாக பேச முடியுதோ பேசுவோம். இந்த நுவான்சஸ், கமலுடைய இருக்கக்கூடிய அந்த ஜீனியஸ் டச் எல்லாமே வந்து தெரிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் வந்து விருமாண்டி. ஆனால் ஒரு வழக்கமாக விருமாண்டி அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலே மூவி ஆஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். விருமாண்டி வந்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணாங்க. அதுக்கடுத்து பெரிதும் நிறையா பேசப்பட்ட அந்த ராஷமோன் எஃபெக்ட், இதை பற்றி நிறையா பேசிட்டு இருக்காங்கல்ல சார். இப்போ இதை தாண்டி வந்து விருமாண்டியில் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது? திரும்ப இதே தானே சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. விருமாண்டி எடுத்துக்கிட்டோன்னா விருமாண்டி அப்படி தட்டையாக பேசக்கூடிய ஒரு படம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் ரேசமோன் எஃபெக்ட் ஆகட்டும், லைவ் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை காலத்துக்கு ரொம்ப முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற படம் இதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த படத்தை கமல் சாரின் எழுத்துக்களை தட்டையாக அணுகக்கூடியதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி தான் நான் வந்து அதை இது பண்ணுறேன். அந்த படம் கமல் சாரின் எழுத்தில் வரக்கூடிய பெரும்பாலான படங்கள் எல்லாமே ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கலையுமே ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொள்ளவில்லை என்றால் அது நீர்த்து போயிடும். ஒரு ஷார்ட் டைமாக ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கலாம், ஒரு சின்ன வெற்றி இருக்கலாம், ஒரு அப்போதைக்கான ஒரு மகிழ்ச்சி, ஒரு கேளிக்கையாக இருக்கலாம், மொமெண்ட்ரி ஸ்பார்க்காக இருக்கலாம். ஆனால்
ஒரு படம் காலம் கடந்தும் நிற்குது, பேசப்படுது. ஒரு 20 வருஷம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சும் பேசப்படுது. ஒரு படைப்பு பேசப்படுது, ஒரு கலை பேசப்படுதுன்னா, அதுக்கு நிச்சயம் ஒரு தத்துவார்த்த பேஸ் இருக்கணும், அடிப்படை இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த படத்துக்கு ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னா, தேர் இஸ் நோ ஒன் ட்ரூத், தேர் இஸ் ஒன்லி பெர்செப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் மல்டிஃபெசட்டட் அப்படின்றத பேசுகிறேன். ஓகேங்களா? தேர் இஸ் நோ சம்திங் கால்டு ட்ரூத், ஒன்லி பெர்செப்ஷன்ஸ்ன்றது தான். உண்மை, ஒரே ஒரு உண்மை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பல உண்மைகள் இருக்கு, எல்லாமே உண்மைகள் தான். இப்போ நான் உங்களை அடிச்சிட்டேன், அடிச்சிட்டேன்றது ஒரு உண்மை. நீங்கள் என்ன வந்து ப்ரொவோக் பண்ணிட்டீங்க, அதனால அடிச்சேன்றது ஒரு உண்மை. இல்லை, எனக்கு ஏற்கனவே அடிக்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால அடிச்சேன்றது ஒரு உண்மை. பர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும்ல, நியாயவாதம் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை, நான் சும்மா கை வீசினேன் அடிச்சிட்டேன் அப்படின்றது ஒரு உண்மை, ஆனால் அடி பட்டுருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி நிறைய உண்மைகள் இருக்கு. ஏன் இந்த உண்மையெல்லாம் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு, இந்த கதைக்கு என்ன எந்த வகையில் அது பொருந்தது அப்படின்னா, ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டு தான், ஒரு உண்மையை நீங்கள் நிரூபிக்கும் போது தான் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படுது. ஓகேவா? ஸோ ஒரு தண்டனை வழங்குவதற்கு ஒரு உண்மையான ஒரு உண்மை தேவைப்படுது. அது எந்த உண்மை அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அங்கதான் இந்த கதையோட அடிநாதம் அங்கதான் இருக்கு. டெத் பெனால்ட்டிக்கு எகெயின்ஸ்டா பேசுது இந்த கதை. ஆஞ்சலா காத்தமுத்துவோட கேரக்டர் அதுக்காக வர்றதா அந்த ஜெயிலில் நடக்கிற இந்த கலவரம் தான். இப்ப அந்த டெத் பெனால்ட்டின்றது எப்படின்னா, அது தேவையில்லைன்னு பேசக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ் இவங்க இருக்காங்க, ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, மனித உரிமை போராட்டம். அந்த படமே அங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு ஜட்ஜு வந்து டெத் பெனால்ட்டி வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தண்டனை வந்து கொடுத்த பிறகு அது தவறான ஒரு தண்டனையா நம்ம கொடுத்துட்டோம்னா, ஏன்னா அந்த கதையும் அதை தான் சொல்லுது, தவறுகளை சட்டமே செய்யுது, ஒரு சட்டம் எப்படி ஒரு தண்டனை சரியா கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அந்த கதையும் ஆரம்பிக்குது. ஒரு வாட் இஃப் அப்படின்றது. இப்ப நீங்க ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அதுக்கு தண்டனை தப்பான ஆளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை திருப்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்ல அவங்களை காம்பன்சேட் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க லைஃப்ல சம்பாதிக்க முடியாத ஒரு பணத்தை கொடுக்கலாம், அவர் இழந்த டைமுக்காக ஒரு வேலையை கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம், மன்னிப்புக்கு வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு உயிரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த உயிரை நீங்க திருப்பி வைக்கவே முடியாது. ஸோ இப்போ உண்மை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு ஒரு உண்மையை நம்புறீங்களா, அது உண்மையே இல்லைன்னா என்ன செய்வீங்க? அந்த வாட் இஃப் இருக்குல்ல, அந்த தத்துவத்திற்காக தான் இது எடுக்கப்படுது. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா, பேய்க்காமன் வந்து கடைசியா ஒரு இடத்துல சொல்லுவாப்புல, நான் இவன் என்ன 22 கொலையா பண்ணிட்டு வந்தான், நான் எழுதி வைக்கலையா, கேஸ் எழுதி வைக்கலையானா. நீங்கள் இங்க இருக்க சமூகத்தின்படி, இங்க இருக்க சிஸ்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டரோ ஒரு கான்ஸ்டபிளோ இல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும், அரசு மட்டத்தில் இருக்கக்கூடிய யாரா இருக்கணும், அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் குறைச்சாலும் நீங்க யாருக்கு வேணாலும் தண்டனை வாங்கி கொடுத்துட முடியும். அது செய்ய முடியும் தானே. இப்ப நான் வந்து ஒரு வாயற்ற ஒரு ஆளா இருக்கேன், ஒரு குரலற்ற ஒரு மனிதனா இருக்கேன். ஓகேங்களா? எனக்கா யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது என்ன ஈஸியா நீங்க ஃப்ரேம் பண்ணிட முடியும், உள்ள போட்டுற முடியும், என் உயிரை எடுத்துட முடியும், ஒரு தூக்கு தண்டனை வாங்கி. பல கேஸ் அப்படி இருக்குல்ல, இன்னும் பண்ணாத தப்புக்கு மாட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த டெத் பெனால்ட்டி வேணான்னு சொல்றாங்க. இப்ப இந்த டெத் பெனால்ட்டி எந்த உண்மையின் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க, இது உண்மைதான் ப்ரூவ் பண்றீங்கல்ல, அதுவே உண்மை இல்லை. அப்ப அந்த உண்மைக்கு இருக்கக்கூடிய மல்டிஃபெசட்டட்னஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்காக அந்த ரேசமோன் எஃபெக்டை அவர் கையாண்டிருக்காப்ல. இப்ப ரேசமோன் வரவே இல்லைனாலும் இவர் இதை செஞ்சிருப்பாரு, கமல் சார் இதை செஞ்சிருப்பாருன்றதான் என்னுடைய எண்ணம். ஸோ சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டுக்காகலாம் அவர் செய்யணும்னு செய்யல. ஸோ இதுதான் கமல் சாரோடைய யுக்தி, அதுதான். இதுதான் கமல் சாருக்கும் மற்ற எழுத்தாளர்கள் படைப்பாளிகளுக்குமான வித்தியாசம் நான் பார்க்குறேன். திரும்ப நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாவே ஒரு தட்டையான புரிதல் உள்ள ஒரு ஆளாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்கு, அதாவது டெத் பெனால்ட்டிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, வன்முறையை வந்து விட்டுடுங்க, கிட்டத்தட்ட புள்ள குட்டிங்களை போய் படிக்க வைங்கடா அப்படின்றத வந்து ஒரு மாதிரி அண்டர் கரண்ட்ல சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா தட்டையா பார்க்கும்பொழுது ஒருவேளை இந்த இரு குடும்பத்துக்கு இடையில் இருந்த ஒரு பகையை தான் வந்து ஒரு பெரிய கதையாக சொல்லப்பட்டதா, அதாவது நல்லம்ம நாயக்கர் குடும்பம், கொத்தாலத்தேவர் குடும்பம், விருமாண்டியோட குடும்பம், 2-3 குடும்பத்தில் இருந்த ஒரு குடும்ப பகையை சொல்ற ஒரு எட் அனதர் சவுத் சைடு மூவியா இதை நான் ஏன் பார்க்க கூடாது? வெறும் பகைதான் இந்த படமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சரி அப்படியே நீங்கள் பகைன்றதுலே வரேன், இது யாருடைய பகை? கொத்தால தேவனுக்கும் விருமாண்டிக்குமான பகையா? ஓகேங்களா? இல்லை கொத்தால தேவனுக்கும் இவர் நல்லம்ம நாயக்கருக்குமான பகையா? இல்லை பேய்க்காமனுக்கும் இந்த இருவருக்குமான பகையா அப்படின்னு எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இந்த கதையை லீனியராக யோசிச்சு பார்க்கலாம். ஒரு வாட்டி யார் யாரு நம்ம கொத்தால தேவரா யார் யாரு என்னென்ன கேரக்டர் இருந்தாங்கன்னு சொல்லிக்குவோம்.
நல்லம் நாயக்கர் ஊர் பெரியவர், ஊர் பெரியவர். கொத்தாலத்தேவர் இன்னொரு ஒரு பெரியவர். பெரியவர் 2 ஊரோட பஞ்சாயத்து அது அப்படின்னாலும் அதுவும் விருமாண்டி மலேசியால இருந்து இங்க வரவர். ரிட்டர்ன் ஆயிருக்கும். லீனியரா அந்த கதையை யோசிச்சோம் அப்படின்னா விருமாண்டியோட அப்பாவும் நல்லம நாயக்கன் இருக்காருல்ல, அவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். சோக்காளி. ஓகேங்களா, சோக்காளிகள். ஓகேவா, அவங்க 2 பேருக்கும் இந்த ஆப்போசிட்ல இருந்தவர் தான் கொத்தலத்தேவரோட அப்பா. ஆமா. ஓகேங்களா, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது இவர் அருவாள் எடுத்து அவரை வெட்டிட்டாரு. நல்லம் நாயக்கர் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாப்ல 5 வருஷம். இந்த மீன்வயல் இவர் என்ன பண்ணாரு, தன் பிள்ளையை கூப்பிட்டு இதுக்கு போயிட்டாரு, மலேசியா போயிட்டாரு, சிங்கப்பூர் போயிட்டாரு, திரும்ப வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஆனால் அந்த கதை அங்கிருந்து ஆரம்பிச்சதா அப்படின்னா இல்ல, நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன். எப்படின்னா ஒரு சின்ன டயலாக் வரும். அந்த இவங்க ஏஞ்சலா காத்தமுத்து வந்து ரோகிணி வந்து உள்ள பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்கல்ல, ஜெயிலுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அப்ப கொத்தலத்தேவன் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நாராயணனை பேட்டி எடுக்க போவாங்க. நாராயணன் இறந்திருப்பாரு, அன்அவைலபிள்ன்றதுனால இன்னொரு பெரிய கிரைம் பண்ணிருக்கு, அதுக்கு பின்னாடி வருவாங்க. ஓகேங்களா, இப்போ எடுக்கிறாங்க. அவர் ஆரம்பிப்பார், ஒரு கேமராவை பார்த்த உடனே ஆரம்பிப்பாரு, திருமல நாயக்கருக்கு முன்னால் அப்படின்னு ஆரம்பிப்பாரு, வீரபாண்டியன் அப்படின்னு வரல. அது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 சமூகத்துக்கான பிரச்சனை, பகை. அது மோர் அபவுட் இட்னா வீரபாண்டியன் மன்னன் தெரியும், கட்டபொம்மன் இந்த வீரபாண்டியன் மதுரை பாண்டியன். ஓகேங்களா, திருமலை நாயக்கர் தெரியும். இந்த 2 சமூகமும் அப்ப இருந்தே ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள வந்து ஒரு பகை இருந்துகிட்டு, இது எங்கேயோ ஒரு இடத்துல பல நூற்றாண்டுகள் கடந்து ஒரு இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது 2 குடும்பம் மட்டும் இதுல இணக்கமாகுது. அது நல்லம நாயக்கர் குடும்பமும் விருமாண்டியோட குடும்பமும் ஆகுது. சரிங்களா, ஸ்டில் ஆனா மீத பேரெல்லாம் இருக்காங்கல்ல, நீர்பூத்த நெருப்பா அவங்களுக்குள்ளார ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. சோ அப்படிதான் கொத்தாலத்தேவருக்குமான இவருக்குமான பகை. கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசனுடைய காலம் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டுல அவங்களுடைய இன்வேடிங் ஆரம்பிக்கும் போது தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு மன்னர்களுடைய ரூல் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு இடத்துலயும் வருது பகை வந்து அப்ப தமிழ் குடும்பங்களுக்கும் பாரம்பரிய தமிழ் குடும்பங்களுக்கும் பாரம்பரிய தெலுங்கு குடும்பத்துக்குமான பிரச்சனை. இன்னொரு இடத்துலயும் இது வரும், அரெஸ்ட் பண்றதுக்காக பேய்க்காம வருவாப்ல இந்த சண்முகராஜன் வந்து வருவாரு. எங்கன்னா நம்ம கொண்டராசு குடும்பத்தை கொலை செய்ததுக்கு அப்புறம் கொண்டராசு கொலைக்கு முன்னாடி இது. ஓகேங்களா, அந்த பஞ்சாயத்து சீனுக்கு முன்னாடி. ஓகேவா, அப்ப பஞ்சாயத்து போலாம், என்ன செய்யறா நான் பாத்துறேன்னு சொல்லுவான். சொல்லும் போது இவர் என்ன சொல்லுவாரு, என்ன நல்லம நாயக்கன் தானே பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன், திருமல நாயக்கனா கூட்டியிருக்கான்னு இவர் சொல்லுவாப்ல. ஃபர்ஸ்ட் சீனா ஜல்லிக்கட்டு சீன் ஒன்று வரும். ஜல்லிக்கட்டுல மாடு வெளில வரும் தெரியுங்களா, அதுல நீங்க நல்லம நாயக்கரோட மாடோட பேரு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ இது 2 சமூகத்துக்கான இதா பல நூற்றாண்டுகளா இருக்கிறதுல அதோட கடைசி. இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு சீரீஸ் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணி நீங்க லாஸ்ட் எபிசோடு கரண்ட் ஜெனரேஷனுக்கு வருதுன்னா அதான் விரும்பாண்டி. புரியுது. ஸோ ஒரு லீனியேஜ் இருக்கு, ஒரு ஜஸ்ட் 2 குடும்ப பகைன்னு இல்லாம அதுல ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஒன்று இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இதனோட விருமாண்டி பத்தி பேசும்பொழுதெல்லாம் தேனி பக்கம் நடக்கிற கதை, இந்த நாயக்கர் வம்சாவழிகள் ஆகட்டும், தேவமார் கதைகள் இருக்கு, தேவருடைய வம்சாவழிகள், தேவர் கேஸ்ட் வம்சாவழிகள், நாயக்கர் கேஸ்ட் வம்சாவழிகள், இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து தேனியில் ஆரம்பித்து கோயில்பட்டி வரைக்கும் இந்த பெல்ட் ஃபுல்லாக அப்படியே போகும். ராஜபாளையம், கோயில்பட்டி, மதுரை, தேனி. ஆனால் இந்த விருமாண்டியினுடைய கதைக்களம் நடக்கிற இடம் வந்து ஃபோக்லோரில் வந்து பார்த்தீங்கன்னா கருமாத்தூரில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபோக்லோர் கனெக்ட் இருக்குல்ல நமக்கு வந்து. இது வெறுமனே வந்து ஜஸ்ட் கதை மாந்தர் இல்லாமல் விருமாண்டி இது தெரியும், பேய்காமன் தெரியும், பேச்சி அம்மா தெரியும், இவங்க மூணுசாமி, கருமாத்தூர், அந்த கிணறு கதை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கனெக்ட் இந்த படத்துல எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அது மண்ணோட அடையாளமா, அந்த களத்தோட அடையாளமா ஒரு பேர் வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் நீங்க அந்த படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எங்க அந்த கனெக்ட் வருது அப்படின்னா, ஏஞ்சலா காத்தமுத்து தான் பேச்சியா வரும். ஓகேங்களா, பேய்காமன்றவர் பேய்காமனாவே வராரு, தொந்தரவு கொடுக்குறாள். விருமாண்டி கிணறு எனும் சிறையில் அடைக்கப்பட்ட ஒருத்தராக தான் இருக்காரு. ஓகேங்களா, பேய்காமனிடம் இருந்து பேச்சு ஏஞ்சலா காத்தமுத்தை காப்பாற்றும் அந்த ஏரியா தான் அது கனெக்ட் இருக்கு. அது தவிர்த்து இந்த கதையில பேச்சு அப்படின்னு பாத்தீங்க யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொத்தலாத்தேவரோட ஒய்ஃப் இருப்பாங்க, சுஜாதா. அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா, இவர் வந்து கொத்தலாத்தேவரை பழிவாங்க செல்லும் போது காலில் விழுந்து
அண்ணே. அண்ணே ஆமா. என்னை விட்டுருனே, என் தாலிக்கும் என் பிள்ளையெல்லாம் நிர்கதியாயிடுனே அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அது ஒண்ணுதான் அது கனெக்ட். மீதப்படி சிறு தெய்வங்கள பத்தி நம்ம பேசுறது அப்படின்னா, நிறைய அடையாளங்கள் இருக்கு இந்த படத்துல. ம். ஜக்கம்மா, ம். ஓகேங்களா? பேச்சியம்மா, ம். இவரு போய் கல்யாணம் முடிப்பாரு ஒரு கோயில்ல. அந்த மாரி நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து கமல் சார் சொல்ற மாரி தோப்பாவோட மக்களின் தெய்வங்கள் புத்தகத்துல படிச்சோம்னா இன்னும் டீட்டெயிலா இருக்கும். ம். இந்த படத்துல அந்த ஊரில் இருக்கக்கூடிய அடையாளங்களாக அதை வைக்கிறதுக்காக தான் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆமா. இந்த ஃபோக்லோர்லயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேச்சி வந்து கருமாத்தூர் காட்டுல வந்து இருப்பாங்க. பேச்சியா இருப்பாங்க. ஆமா. பேய்காமன் வந்து பேய்காமன் வருவாரு. மாடா வந்து மாடோடைய குடலெல்லாம் ஆ. போட்டு வந்து தொந்தரவு கொடுப்பாரு. இவங்க விருமாண்டியோடைய ஹெல்ப் எங்கேருந்து கூப்பிடுவாங்கன்னா, அவர் கேரளால உட்காந்துருப்பாரு. அங்கிருந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவார். ஆமா. அதே போல இவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வாராப்ல இங்க வராரு. அப்படின்ற ஒரு அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மெட்டபரிக்கலா கனெக்ட் பண்ணிக்கலாம். அவரும் அதை தான் செய்திருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா கதை அந்த ஃபோக்லோரிலிருந்து அப்படியே எடுக்கப்பட்டு இருக்கதா அப்படின்னா அது இல்ல. ஓகேங்களா? இவரு வேற ஒரு கதையை தான் பேசுறாரு. நான் சொன்ன மாதிரி அடிநாதமாக சில சோசியோ பொலிட்டிக்கல் திங்ஸையும் உள்ள வச்சிருக்காரு. ஸோ அப்படிதான் போகுது இந்த கதை. இன்னும் இந்த கதைகள்ல நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அந்த பிம்பங்கள் வந்து பெருசா விரிவடையுது. இப்போ இந்த கொத்தாலத்தேவர் கேரக்டரா வந்து நம்ம பசுபதி பசுபதி sir. இருக்கு. பசுபதி வந்து ஒரு சீன்ல நரேட் பண்ணுவார். அவங்க ஏஞ்சலா காத்துமுத்துட்ட வந்து நடந்தது என்ன அப்படின்றத முதல் வெர்ஷனா அவர் வந்து அவரோட வெர்ஷனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு இடம். கிட்டத்தட்ட வந்து ஹீரோவை பத்தி ஒரு ஒரு வில்லன் ஹீரோவை சொல்லும் பொழுது ரொம்ப மோசமா சொல்லாம அதை குளோரிஃபை பண்ற மாதிரி, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவன் பெரிய வஸ்தாது தெரியுமான்ற ஒரு விதந்தோதலோட தானே அவர் நரேட் பண்றாரு. அதை பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன சார்? அவர் வந்து டைட்டில்ல இருந்து ஆரம்பிக்கலாது. ஃபர்ஸ்ட் வச்சிருந்த டைட்டில் வந்து சண்டியர். ஓகேவா? சண்டியர்ன்றது எப்பயுமே ஒரு நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் சண்டியரா இருக்கான், சண்டித்தனம் பண்றான் அப்படின்றது நீங்க பாசிட்டிவா சொல்றது உங்களுக்குள்ள தான் சொல்லிப்பீங்க. ஆனா வெளியில இருந்து பாப்பவருக்கு ஏன் சண்டி இருப்பான் அப்படின்னு அவை செய்யக்கூடிய ஆள் தான் அதுன்றத ஒரு அடையாளப்படுத்துதல். அந்த இஷ்யூஸ் நிறைய வந்திருந்தது. கிருஷ்ணசாமி கட்சியில இருந்து நிறைய எதிர்ப்புகள், பேர் மாற்றம். படத்திலே ஒரு பதில் இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா, இவர் அந்த ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டு ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாரு. முன்னாடி இப்படி பிடிச்சிட்டு ஓடி அப்ப பாலசிங்கம் வந்து கார்ல வருவாரு. ஏய் எங்கப்பா ஒரு சண்டியரேன்னு பதில் சொல்லாம போவாப்ல. ஏப்பா உன்னையே தான் கூப்பிடுறேன், என்னப்பா சொல்லாம போய்க்கிருக்க விருமாண்டின்னு. எங்க அப்பா தான் வச்ச பேரு விருமாண்டின்னு இருக்கு, நீ என்ன சண்டியர்னு கூப்பிட்டுருக்க அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல. ஓகேவா? அது இவங்க வைத்துக் கொள்ளுகிற பேர் தான். ஏன்னா அவர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங், எனி கிரைம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்காக இவரை வந்து சண்டித்தனம் பண்ற ஆத்தியமான ஒரு ஆளு அப்படின்றது தான் அது. ஆக்சுவலா இவர் சொல்றது வந்து நெகட்டிவ் இம்பாக்டுக்காக தான் அந்த கதையில சொல்லுவார். பசுபதி கொத்தலாத்தேவன் சொல்லும்போது அவர் இந்த 22 கொலைகளை செய்திருக்கக்கூடியவர் சொல்றதுக்காக, ஓகேங்களா, அவரை ஒரு தாட்டியக்காரனாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு உயர்வு நவிழ்ச்சி. ஆமா, அவர் தாட்டியக்காரன் தான். ஆனால் ஒரு கிரைம்களை செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது ஸ்டில் இஸ் அ சண்டியர். ஆனா அவர் எப்படின்னா அனலட்சுமிட்ட வந்து சண்டியனை கட்டிக்கிட்டா என்னன்னு ரொம்ப சரண்டர் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. அப்பத்தா கிட்டயா இருக்கட்டும், அன்னலட்சுமி கிட்டயா இருக்கட்டும், நீங்க கடைசியா நல்லம நாயக்கர் கிட்ட போய் ஒய்ஃபு இவங்க கிட்ட எல்லாம் போனீங்கன்னா இவர் வந்து ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஒரு குற்றத்தை வந்து ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஆள் இவர் பண்ணிய தப்புக்கு ரிமார்ஸை தேடக்கூடிய ஒரு ஆள் தான். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை எப்படி ரிமார்ஸ் தேடுவீங்க? பிராயச்சித்தம் எப்படி தேடுவீங்கன்னா, அப்பத்தாவோட ரத்தம்னு சொன்ன ஒரு மண்ணை, ஒரு கிணறை மக்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து சண்டியர்ன்றது வந்து சும்மா ஒரு இப்போ நம்ம ஊர் அந்த இன்னொன்று சொல்லணும், அந்த இடத்துல குபீர் ஜாலி பிரதர்ஸ் அந்த குரூப் பேரு. ஆமா, ஓகேங்களா? இப்போ குபீர் ஜாலி பிரதர்ஸ் இந்த பட்டிமன்ற இது ஜல்லிக்கட்டுல அனௌன்ஸ்மெண்ட்ல வரும். அவர் கோர்ட்ல போவாங்க. கோர்ட்ல வந்து ஒரு ஆஜரா வருவார். அப்போ சொல்லுங்க. கோர்ட்ல வந்து ஆஜரா வருவார். யாரு வருவார்னா பசுபதி அந்த கொலைக்கு அப்புறம் ஆஜரா வருவார். அப்போ அந்த குரூப் எல்லாம் கொன்ட்ராஸ் மர்டருக்கு அப்புறம் அப்போ பேய்காமன் சொல்ல, டேய் குபீர் ஜாதி பிரதர்ஸ், வன்முறையெல்லாம் கூடாதுங்க, பிரச்சனை ஆகி போகணும்ல இல்ல ஊர்ல. ஆனா அந்த பேர் கொண்டு இருப்பாங்க, கில்லி குரூப்ஸ், டேஞ்சர் பாய்ஸ், அனல் பாய்ஸ் நிறைய அந்த மாதிரி ஒரு அடையாளமா தான் சண்டியர்ன்றது அதுல. ஸோ என்னன்னா இது எல்லாமே ஒரு அடையாளம் தான். அவர் வந்து ஒரு கிரைம் பண்ணக்கூடிய ஒரு ரவுடியோ, அவருக்கு ஒரு தாதாவோ, இல்ல அதன் மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய வன்முறையின் மாதிரியான ஆள் கிடையாது. தைரியமான ஒரு ஆள்.
ஒரு பீக் ஆல்ஃபா அந்த மாதிரி. அந்த மாதிரி இல்ல அந்த பேர் மேல இருந்த ஒரு அட்டென்ஷன், சண்டீர்னு ஏன் பேர் வச்சீங்க நீங்க மாத்தணும்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு ஃபஸ் அந்த சமயத்துல கிரியேட் ஆயிருந்தது. கமல் சாரும் வந்து அவருக்கே ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைலில் அதை சொல்லக்கூடாது, கிருஷ்ணசாமி கோச்சுக்கோர் அப்படின்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு ஃபரோர் இருந்தது. ஆனால் இப்போது நான் சும்மா ஜென்ரலாக இதை பற்றி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சண்டீர்ன்ற பேர் கனெக்ட் வந்து ஒரு பிரிய இருக்குது. சும்மா பார்க்கும்போது நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஒரு படத்தில் வந்து இவர் விபியாக போகிறாரு காலேஜுக்கு, செல்வம் ப்ரொஃபஸர் டாக்டர் செல்வமாக போகிறாரு. போகும்பொழுது நாகேஷ் நடந்து போவாப்புல. நாகேஷ் பேர் வந்து ராவ். அவர் பேர் டக்குன்னு இவர் ஞாபகம் வராது, அதனால ஓனா அப்படின்னு கூப்பிட்டுருவாப்புல. இப்போ நான் அவர்கிட்ட நாகேஷ்ட வந்து நான் தான் டாக்டர் செல்வம், டேய் செல்வம் மதுரை சண்டியா அப்படின்ட்டு இந்த சண்டீர்ன்ற பேர் வந்து காலேஜில் வந்து கெத்து காமிச்ச ஒரு ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் அந்த நொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அந்த மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்துக்கான டைட்டிலாம் அவர் வச்சிருப்பாருன்னு நான் அனுமானிக்கிறேன். இருக்கலாம். இந்த சண்டேர்ன்றது ஆக்சுவலாக புழக்கத்தில் அங்கே எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் இங்கே சொல்லுவீங்களா ரூட்டு தலன்லாம் சொல்லுவீங்கல்ல, ஏன் வராரு சண்டியர்னு பிரேம் நடிச்ச ஒரு படமே இருந்தது இல்லைங்க, நடந்து வராரு சண்டியர் நடந்து வராரு கேடி பேடான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு விழித்தல் தான் அது. ஓகேங்களா, அவங்க பொலிட்டிக்கலாக அவங்க வந்து அதை அப்போஸ் பண்ணாங்களே தவிர்த்து அந்த மீனிங்ல அந்த படம் இல்லவே இல்லை. ஆமா, படத்தை பார்க்கும்போது படம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா சண்டியர்ன்ற யாருன்னா சும்மா சின்ன பசங்க கூட ஜாலி குபீர் ஜாலி பிரதர்ஸ் கூட சேர்ந்து. ஆமா, அந்த இன்ட்ரோ சீன்லயுமே ஒரு மாடு பசங்க மேல நிப்பாரு இப்படி நின்றுதான் வருவார் மேல கம்பத்துல இருந்து. ஸோ ஒரு ஜாலியான ஒரு விழித்தல் தான் அது. ஏன் ஒரு கேடிடா அப்படின்ற மாதிரி தான் அது. ஊர் பக்கம் இன்னும் புழங்குற வார்த்தை தானே அது, அந்த ஊரோட நேட்டிவிட்டி சொல்றதுக்கு. ஆமா ஆமா, ஊர்ல இன்னும் வழக்காடு மொழி சின்ன பசங்களை கூட சொல்லுவாங்க, டேய் சண்டியரு இப்படிதான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் அது. இந்த பேக் டு த ஃபிலிம் சார், இப்போ இந்த இது சொல்லிக்கிட்டு இருக்கும், இந்த படத்தில் வந்து ஒரு ஃபோக்லோர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபோக்லோர்லையுமே பேச்சியம்மா வந்து ஒரு கிணத்துக்குள்ளார தான் அவங்களோட மோதிரத்தை போட்டு விரும்மாண்டியை அடைச்சி, விரும்மாண்டின்ற தெய்வத்தை வந்து அடைச்சி தக்க வச்சிருவாங்கன்ற இது இருக்கு. இந்த கதையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்மாண்டியினுடைய கிணறு ஒரு கேரக்டராகவே இந்த படம் எடுக்க வருது. அதை பற்றி சார் அப்பத்தாவோட கிணறுல ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கும். அந்த கதையோட பிரச்சனையா எங்க ஆரம்பிக்குன்னா, அந்த அப்பத்தா கிணறுல வர தண்ணி 2 ஊருக்கு, நல்லமநாயக்கனூருக்கும் சீக்கேப்பட்டி சின்ன கோளாறுப்பட்டி பட்டிக்குமான ஒரு யாருக்கு அந்த நிலத்தை வாங்குறதுன்ற பிரச்சனையில தான் ஆரம்பிக்கும். இவர் வந்து யாருக்கும் விட மாட்டார். நல்ல நீரோட்டம் இருக்குது, அதாவது 4 அடியில நீர் வரக்கூடிய, யாருக்கும் போங்கடா பெரிய மனுஷங்களான்னு எதிர்த்து சேரெடுத்து எறிகிற இடத்துல அந்த கதை இருக்கும். ஸோ அந்த இதுல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட காதல் காட்சிகள் இருக்குல்ல, ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளதான் இருக்கும். ரொம்ப முக்கியமான காட்சிகள் எல்லாமே கிணத்துக்குள்ளதான் இருக்கும். இவங்களுக்கு அவங்க பேர் என்ன, அன்னலட்சுமிக்கும் விரும்மாண்டிக்குமான காட்சிகள். இவர் கொண்டராசுவோட கொலையில அந்த குழந்தையும் ஒரு அம்மாவையும் ஒரு கிணத்துக்குள்ள பதுக்கி வைப்பாருல்ல, அந்த காட்சி ரொம்ப போன்சில்லிங்கான ஒரு காட்சி தான். ஸோ அந்த காட்சி படத்துல ரொம்ப முக்கியமான காட்சி அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ கிணறை வந்து ஆரம்பிக்கும் அப்பத்தாவுடைய மொட்டை அடிக்கிறதுல இருக்கும், சரிங்களா. கிணறை வந்து ஒரு கேரக்டராகவே அந்த படம் ஃபுல்லாகவே இது பண்ணி ஃபோக்லோரில் இருக்க மாதிரி. ஃபோக்லோரில் என்னன்னா இன்னொன்று இருக்கும், ஒன்று இதில் ஃபோக்லோரில் பேச்சம்மா என்ன செய்யும் அப்படின்னா, மோதிரத்தை உள்ள போட்டு அண்ணன் உள்ள விழுந்துருச்சுன்னு எடுத்துக்கொண்டேன்னு உள்ள போட்டு பொத்திடும், ஓகேங்களா. இதுல அந்த மோதிரத்தை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணுவாரு போயிட்டு, ஒரு பூசாரிகிட்ட போய் பண்ணுவாரு. அந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுப்பாரு. அந்த மோதிரத்தின் காரணமாக தான் இவர் அந்த கொலைபலியை சமீபாரு, கோர்ட்ல வந்து அவருக்கு எதிரான எவிடன்ஸா மாறுவார். மோதிரத்தால சிக்கிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோக்லோருக்கான கனெக்ட்லாம் நிறைய இருக்கும் அதுல. இன்னொரு இது என்ன சொல்றது அப்படின்னா, ஏஞ்சலா காத்தமுத்து இருக்காங்கல்ல, ஏஞ்சலா காத்தமுத்து இவர் பெய்காமன்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர்கிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இவர் உள்ள வர்றதே எப்படி வருவாரு அப்படின்னா, ரொம்ப விருமன், அதாவது ரொம்ப மூர்க்கமான ஒரு ஆளா தான் வருவார். ஜெயிலுக்குள்ளே ரொம்ப மூர்க்கமா அவங்க கிட்ட வந்து உங்க உள்ளாடையோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கும். அவங்க 2 பேருக்குமான கனெக்ட் எங்க வரும் அப்படின்னா, தூக்க பத்தி எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோட இது சொல்லுவாங்க. சொல்லிட்டு நாக்கு வெளியில வந்து தொங்கணும் போது அன்னலட்சுமியோட ஃபிளாஷஸ் வந்து வரும் இவருக்கு வந்து இவரே தூக்கு கைதி தான், இவருக்கு அது கிடையாது. தூக்கோட கொடூரம் எனக்கு தெரியும் போது நீயே அனுபவிச்சிருக்கியான்ற இடத்துல தான் இவர் பொருத்தி பார்த்துக்கிறது. ஸோ இப்போ விரும்மாண்டிக்கும் பேச்சுக்குமான கனெக்ட் அங்கே தான் இருக்கு. ஸோ உனக்காக நான் அதை செய்கிறேன்ற எந்த இடத்துக்கு வர்றாருன்னா அந்த இடத்துல தான் வர்றது. அது
நல்ல ஒரு ம். ஆம், பேச்சு ம். ஏஞ்சலா காத்தமுத்து அன்னலட்சுமின்னு ம். அப்பத்தான் பேசும்பொழுது எனக்கு இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி ம். விருமாண்டி படத்துல வந்து இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ. நான் முக்கியமான கதையினுடைய திருப்புமுனை மாந்தராக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ம். எடுத்த உடனே அந்த நிலம் அப்பத்தா, அப்பத்தான். அடுத்து அன்னலட்சுமி ஆஃப்கோர்ஸ், ஆ. கிட்டத்தட்ட அன்னலட்சுமி ஒரு ப்ரோட்டகனிஸ்ட், ஆமா. பிரம்மாண்டிக்கு நிகரான ஒரு நிகரான ப்ரோட்டகனிஸ்ட். ஆ. அதே மாதிரியான மைண்ட் செட் உள்ளது. ம். ஏஞ்சலா காத்தமுத்து, ம். காந்திமதி, ஆ. கொத்தாலத்தேவர் மனைவி, ஆ. நல்லமநாயக்கர் மனைவி, ஆ. விருமாண்டியோடைய பெண்களுடைய அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு இதெல்லாம் மெயின் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். நான் அந்த சின்ன உதிரி கேரக்டர் இருக்குல்ல, அதுலயே ரொம்ப முக்கியமான கேரக்டரா நான் பார்க்குறது வந்து கொண்டராசுவின் மனைவியா ஒருத்தவங்க வருவாங்க. அந்த கிணத்துக்குள்ள ஒருத்தவங்கள தென்னவன். காப்பாற்றுவாங்க. தென்னவன் அவங்களோட ஒய்ஃப். ஓகேங்களா? அந்த கொலைக்கு அப்புறம், கொலைக்கு முன்னாடியே ம். அந்த அம்மா வந்து குழந்தைய வந்து தொட்டியில் ஆட்டிக்கிட்டு இருக்கும். ஆமா. விருமாண்டி வந்து உள்ள பேச வருவார். சமாதானம் மத்தியஸ்தம் பண்றது. மத்தியஸ்தம் பண்ண வருவார். யாரு அப்படின்னு தெலுங்குல கேட்கும். இந்த மாதிரி விருமாண்டி வந்திருக்காப்ல, அந்த ஒத்த செருப்பு எடுத்து வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்ல உடனே அந்த அம்மாவோட முகம் அப்படியே மாறும். பயப்படாத பயப்படாத, ம். சும்மா பேசதான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே ஆட்டும். அங்க கலவரம் ஆயிடும். அந்த குழந்தைய காப்பாத்தி உள்ள போயிடுவாங்க. கலைபுரம் ஆயிடும். அந்த எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த குழந்தைய வந்து தூக்கி வீசி கொன்னுடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆள் வந்து அடிச்சு விரும்மாண்டி அடிச்சு அமைதியா வெளில வந்துருவாங்க. என்ன அடிக்கிற அப்படின்னும் போது அந்த அம்மாவோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது வரைக்கும் அழுதுட்டு இருந்து டப்புன்னு அப்படியே ஆஃப் ஆகி என்ன அடிக்கிறோன்னு அதுக்கு நடந்ததெல்லாம் முடிஞ்சு ஒரு புத்தி பேதலிச்ச ஒரு தன்மையை ஒரு ட்ராமா ஒன்று காட்டும். பயங்கரமா இருக்கும் அது. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நல்லமநாயக்கர் வருவார். அந்த பிணங்கள்லாம் கீழே காப்பார். அப்போ பேய்க்காமன் வந்து சொல்லுவான், இது ஒண்ணுதான் சாட்சி, அதுவும் புத்தி பேதலிச்சு போச்சு, என்னங்கயா பண்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவோட ஆக்சன் பார்த்தீங்க அப்படின்னா காலை இப்படி உதறிக்கிட்டு ஐயா என் குழந்தைய குடியா அப்படின்னு அனத்துறது. ஊர் பக்கம் இன்னும் திடீர்னு ஒரு துர்மரம் நடக்கும். கையை காலை உதறிக்கிட்டு அழுவோம்ல, ஒரு குழந்தையா மாறி அழுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று செய்வாங்க. அது ஒரு பயங்கர ஹாண்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த ஜக்கம்மாவை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, என்னை காப்பாத்துன்னு சொன்னேன், என்னை மட்டும் காப்பாத்திட்டியே மூலி அப்படின்னு திட்டுவாங்க சாமியை. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதோட அந்த கேரக்டர் முடியல. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும். இவர் விருமாண்டி வந்து பொய் சாட்சி சொல்லிடுவாப்ல. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தா மாத்தி சொல்லணும் அப்படி ஒன்னாதான் இருந்தா அந்த இடத்துல இல்லைன்றாங்க. இந்த அம்மா ஜன்னலுக்கு வெளியில இருக்கும். ஜன்னல்ல வெளில இருந்து சொல்லும் அந்த அம்மா, டேய் கிணத்துக்குள்ள இருக்கும்போது நல்லவனா இருந்தேயானோ. அந்த அம்மா வந்து அந்த கேரக்டர் எல்லாமே என்னன்னா ஒரு மனசாட்சியை குத்துறது. அந்த இடத்துலதான் அந்த விருமாண்டிக்கு இந்த குற்ற உணர்வே வரும். அப்பதான் வரும். இன்னொரு இடத்தில் இந்த படத்தில் இருக்க பெண்கள் எல்லாமே விருமாண்டிக்கு உதவக்கூடிய பெண்களா தான் இருக்காங்க. அவரை கேர் எடுத்தக்கூடிய பெண்கள் தான். இந்த பெண்ணையும் சேர்த்து தான் சொல்றேன். நல்லமநாயக்கர் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிடுவாரு. இவர் வந்துருவாரு, தப்பிக்கிற உதவி பண்ற அந்த சென்னைக்கு அனுப்பிச்சு போயிடுனா ஒரு வெளியில ஒரு இது நடந்துட்டு இருக்கும். அவங்க ஒரு சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு திருவிழா மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஸோ இவர் பேய்க்காம வந்துருவான். வந்த உடனே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வந்த உடனே ஒரு டெம்போல ஏறிடுவாரு. பேய்க்காம கடையில் நின்றுட்டு என்னங்க அப்படின்னு போய் நிறுத்திடுவான். நிறுத்தினா அவர் லத்தி கீழே விழுகும். கீழே தான் வருது, கீழே பிடிச்சிட்டு அந்த லத்தியை எடுக்க போகும்போது இந்த பெண் தான் வந்து எடுத்து கொடுக்கும். பாத்திரக்கூடாது எடுத்துட்டு போன்னு சொல்லுவோம். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கவனிக்கப்படாத கேரக்டர்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப மைன்யூட்டா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இவங்க காந்திமதி அவங்களோட கேரக்டர் செல்லம்மா நினைக்கிறேன், பேர் சரியா இருக்கும். அது ஃப்ரெண்டோட அம்மா. மொத்தமாகவே இந்த விருமாண்டின்றவன் எப்படி நல்லவன் இல்ல எவ்வளவு தியாகசீலன் அப்படின்ற ஒரு கேரக்டரை சொல்லக்கூடியதற்காக வைக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அது வந்து சூப்பரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அப்பாத்தா செத்த இடத்துலயும் ஒரு குடிச்சிட்டு சலம்பிட்டு இருப்பாப்புல. அப்ப யார போய் கூப்பிடுவாங்கன்னா இவங்களதான் காந்திமதி வந்து சொல்லுமா, நீ சொன்னாதாமா கேட்பாங்க அப்படின்னா வந்த நீ எதுக்கு இங்க வந்த, சரி ஆத்தா சொல்லிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சு போவார். போகும்போது நான் ஒரு 2 நாள் தங்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே 2 நாளா உன் வீடே தான் சொல்லாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லுவாங்க, அன்னலட்சுமி கிட்ட சொல்லுவாங்க, என் புள்ள அங்க பண்ண தப்புக்கு இது சவுக்கடி வாங்கிட்டு வந்தாரு, கோத்தா வாங்கிட்டு இங்க வந்துட்டாரு, இதுதான் இது கொடுத்ததுதான் எல்லாம், அந்த வீடே இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. விருமாண்டிய ஒரு தியாகசீலனாக அவன் எவ்வளவு நல்லவன் வெகுளியவன் அப்படின்ற ஒரு இடத்துல காட்டக்கூடிய அந்த கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். நல்லமநாயக்கனோட அம்மா
ஓ. ஒரு வயசான அம்மா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துல தான் அந்த அம்மா காட்டுவோம். சரிங்களா? பஞ்சாயத்துல நல்லம்மா நாயக்கனை வந்து அழுக்கு வெட்டி சமீந்தாருப்பா, கூச்சப்படுறவங்கள குடுப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுவாப்ல. டீஸ் பண்ணுவாங்க. டீஸ் பண்ணிடுவாப்ல. கொத்தால தேவரன் விரும்மாண்டி கேங் மொத்தமாவே டீஸ் பண்ணிடுவாங்க. அவரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருப்பாப்ல. பின்னாடி இருந்து இந்த அம்மா என்ன செய்யும்னா அருவாளை தூக்கிட்டு வரும். எவன்டா அவன் என் பிள்ளைய பேசினவன் வெட்டுறதுக்கு வரும். அதே அம்மா தன் மகனை அவமானப்படுத்தியவன் இதெல்லாம் தாண்டி தன் மகனிடம் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கான். விபூதி வச்சு விட்டு ஜக்கமா இருக்கா, உனக்கு ஒன்றும் ஆகாது போனே அப்படின்னா போலீஸ் வந்துடும். இவர் வந்துடும், பேக்காம வந்துடும். வந்தோடனே அதை ஹேண்டில் பண்ணும். அவ்வளோ தாட்டியக்கார ஒரு பெண்மணியா காட்டுறது இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து நல்லவன் நாயக்கர் ஒரு கேரக்டர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு டால் ஃபிகர், ஒரு பெரியமான எல்லாரும் மரியாதை கொடுக்கக்கூடிய பயப்படக்கூடிய. இன்னொரு பக்கம் விருமாண்டி. இவங்க ரெண்டு பேரும் ஓவர் ஷேடோ பண்ற ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். அந்த அம்மா என்ன செய்யும், சேலையை எடுத்து விட்டு நல்லவன் நாயக்கனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க சேலையை எடுத்து விட்டு என்னப்பா பொம்பளை ஆளுக துணி இப்போ மாத்திக்கிற இடத்துல உள்ள வந்துருக்கேன்னு கிளவி போலீஸ் பயந்து வெளில விடாங்க. ஆமா, ஐயே. ஸோ இதெல்லாம் இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பெண்கள் நான் பார்த்த பெண்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வந்து விருமாண்டி என்ற கேரக்டரை தாங்கிறதே பெண்கள். அப்பத்தான் ஒரு தாங்கும். அடுத்து வந்து ஒரு இதுல வந்து காலை நரம்ப வெட்டி விட்டுறாங்க, அன்னலட்சுமி அவரை தாங்குறாங்க, முதுகுல குத்திடுறாங்க, அது தாங்குறாங்க, காப்பாத்துறாங்க. அந்த இவங்க போலீஸ்ல இருந்து இவங்க காப்பாத்துறாங்க. அப்புறம் இவங்க ஏஞ்சலா காத்து தூக்கு தண்டனையில காப்பாங்க. இவங்க எல்லாருமே ஏஞ்சலா காத்து முத்து ஏஞ்சல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கார்டியன் ஏஞ்சலா தான் இருக்காங்க எல்லாரும் விருமாண்டிக்கு. ஓகேங்களா? விருமாண்டின்ற கேரக்டர் என்னன்னா ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரியான ஒரு கேரக்டர். யாரையும் எளிதாக நம்பிடக்கூடிய சொந்த புத்தி கிடையாது. அதை வந்து இன்னும் சொல்லணும், இன்னசென்ட். ஓகே, அப்பத்தாவும் அதான் சொல்லும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏண்டா தடிமாடு உதவாக்காரன் தான் அடிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுப்பேன்டா இவனுக்கு விவசாயம் அப்படின்னு இழுத்துட்டு போகும். அன்னலட்சுமியும் கிணத்துக்குள்ள அதான் சொல்லும், ஐயோ உனக்கு ஒன்றும் தெரியலையா, உன்னை கொன்றுவாங்கயா, இவங்கள நம்பாதையான்னு. கிணறு வந்து ஒரு மாதிரி ஒரு போதி மரமா இருக்கு, ஒரு ரியலைசேஷன் பாயிண்டா இந்த படம் எடுக்க வருது. இன்னொரு இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா காந்திமதியும் சொல்லுவாங்க, இந்த புள்ள என் பிள்ளைக்காக வாங்கிட்டு இங்க வந்துட்டான், இவனை மாதிரி ஒரு புள்ள இருக்குமா அப்படின்னு இவங்க ஒன்று சொல்லுவாங்க. அவங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் அடைக்காலம் கொடுக்குற ஒரு இடத்துல தான் வருவாங்க. அப்புறம் இவங்க வீட்டில் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றி விடுறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பெண்கள் வந்து விருமாண்டியை காக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல்களாக தான் இருப்பாங்க அந்த படத்தில் போட்டுறீங்க பார்த்தீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த படத்தில் வந்து எனக்கு இப்பயுமே கேட்டால் பிடிக்கிற ஒரு விஷயம் வந்து இசை. ஆஃப்கோர்ஸ் இளையராஜா அவரோட இசையை பற்றி நாம் சொல்லி தான் ஊருக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை. ஆனால் இந்த வழக்கமான ஒரு கதைக்களமாக இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம். அதாவது இந்த மண்ணோடைய வீரத்தையும் நீங்கள் பிரதிபலிக்கணும், அதுக்கடுத்து ஒரு குரூரமான ஒரு துரோகத்தை காட்டணும், அதற்கடுத்து ஒரு சோகத்தை காட்டணும், ஒரு குரூசம் டெத்து காட்டணும், அதுக்கடுத்து ஒரு பெரிய ஒரு ரெபல்யன் மாதிரி ஜெயிலில் நடக்கிறதையும் காட்டணும். இந்த படத்தினுடைய இந்த கதை சொல்லலில் வந்து இசை எப்படி பொருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இசை வந்து மிகப்பெரிய பாலம்னு சொல்லுவேன். ராஜா சாரை பற்றி நம்ம சொல்கிறதுல ரொம்ப கம்மி தான், நம்ம என்ன சொன்னாலும் ஒரு கம்மி தான். அவரு நாம சொல்லி தெரியணும்னு சார்ன்றதை விட இந்த படத்தோட இசையும் ஒரு காட்சியையும் வச்சு வேணா சொல்லலாம். ஒரு எது உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு சீன் வந்து பயங்கரமாக அந்த படத்தில் பிடிக்கும் அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்க, இல்லை எனக்கு பர்சனலாக பிடிக்கும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பஞ்சாயத்து சீன் சொல்லுவாங்க, இல்லை இந்த ஜெயிலில் நடக்கிற கலவரம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்திலேயே ஒரு ஷேக்ஸ்பியரியன் டச் இருக்குல்ல. ஆமா, ஓகேங்களா? எல்லாத்துலயும் ஒரு துன்பியல் கவிதை ஒன்று இருக்குல்ல, மேக்பெத் டச் இருக்குல்ல. அதை ஒரு காட்சி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காட்சி எனக்கு விளக்கம் அப்படின்னா, நான் அந்த காட்சி துண்டா வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்பத்தாவோட சாவு ஒன்று இருக்கும் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா. விருமாண்டி வெர்ஷன்ல வர்றது, ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டு ஒரு டெம்போல வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஒரு பாட்டு வருவாங்க, தென்னை மரத்துல சிட்டுக்குருவிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருவாங்க. சிட்டுக்குருவியை கொஞ்சம் அது ஆணும் பெண்ணும் பண்ணுது சரசம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஜாலியா வருவாங்க. குபீர் ஜாலி பிரதர்ஸ் இறங்கினோடனே எல்லாரும் ஆட்கள் வீட்டுக்கு கிளம்ப, எவனும் வீட்டுக்கு போக கூட வந்து சாப்பிட்டு போகணும்னு விரும்பாண்டி சொல்லுவாப்ல. புல் மப்ளர் இருப்பாப்ல, டைட்டா வருவாப்ல. ஆடி கதவை இப்படி திறந்த உடனே அப்பத்தான் தூங்கிட்டு இருக்கோம். திறந்த உடனே கமல் வந்து
இந்த கொத்தாலத்தை மாடு அலைஞ்சேன்ல 1000 ரூபா கொடுத்தாங்க, அதான் அப்படி குடிச்சிட்டு வந்திருக்கதை அப்படி நெலிஞ்சுக்கிட்டு ஒரு தெரியாம சொல்லுவாப்புல. குடிச்சிட்டோம்னு. அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அந்த மாடு நீ பால் கறக்குதான் லாயக்குன்றாங்க அப்படின்னு அந்த பெருமையை பேசுவாப்புல. நான் எப்பத்தா தூங்குதுன்னு நினைக்கிறேன். ம். அதுவா தூங்கும் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ம். நீ தூங்குற மாதிரி நடிச்சேனா நான் நம்புற மாதிரி நடிச்சிருவேன் அப்படின்னு அப்படியே தவந்து போவாப்புல. பக்கத்துல போயிட்டு நீ வந்து நடிச்சிருவேன் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு என்ன செய்வாப்புலன்னா, வகுத்துல சங்கூத போறேன் அப்படின்னுவாப்புல. ம். ஊதுவாப்புல. அந்த அம்மா அமைதியா இருக்கும். ம். இங்க போடுறா கிளவி பயங்கரமா நடிக்குது, தண்ணியை ஊத்தி விடுறேன். நே தூங்கிட்டு இருக்கனே, தண்ணியை நீ ஊத்துறா செத்து போயிரும்னே அப்படி வயசான கிளவி செத்து போயிடும் அப்படின்னு தண்ணியை ஊத்தி விட்டுருவாப்புல. ம். ஊத்தணும் என்ன கிளவின்னு சொன்னாலும் கோவம் வரல, தண்ணியை ஊத்துனா என்னன்னு சங்கூதுனா பாடுறா கோவம். அப்படின்னு உடனே அந்த கும்பல்ல ம். ஒரு வாய் பேசாத ஒரு கேரக்டர் இருக்கும். ம். இவர் உட்காருவாப்புல கமலு. ம். உட்கார்ந்த உடனே அந்த அந்த கேவல் இருக்குல்ல, அது அந்த கேவிக்கும். வாய் பேசாத கேரக்டர் ஆரம்பிக்கும். என்ன ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடலானே, அப்பதான் பேச மாட்டேங்குதுனே, நாடகம் ஆடுறீங்க அவங்களுக்குலாம் தெரியும் actually. தெரியும், நாடகம் ஆடுறீங்க களவாணி போயிடலாம், அப்பதான் என்னை விட்டு போயிடுச்சுன்னா ஆரம்பிக்கும். அந்த சீனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, மாட விளக்கு. அதோட எண்டுக்கு வந்துடும். அவர் அப்பதான் எப்படி எழுப்புவார்னா, முண்டை பொய் சொல்லிட்டேடி, கண்டிப்பா. சுப்பு தாயி, என் பிள்ளைய காலேஜில் விட்டுட்டு தான் போவேன்னு சொன்னியடி, 15 வருஷம் இருப்பேன் 10 வருஷம் இருப்பேன்னு சொன்னியடி, பொய்ய சொல்லிவிட்டாடா நம்பிவிட்டாடா, நான் இப்ப எந்திரின்னு என் தாயே அப்படின்னு கேவுவார்ல, ஆமா. மாட விளக்கேன்னு போடுவாப்புல. மாட விளக்கே. எனக்கு பாட தெரியாது ஓகேங்களா, ஆனா நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம் எனக்கு பாட வரலன்றதுதான் ஓகேங்களா. அப்போ போட்ட உடனே இல்ல, அந்த படத்தோட தளம் வந்து எங்கேயோ போயிடும். இந்த அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா அன்னலட்சுமி டெத் பாதிக்கிறத விட அப்பத்தா டெத் நிறைய பேரை பாதிச்சு. ஒரு அதுதான் இளையராஜா. அந்த இடத்துல இளையராஜா அதை லிஃப்ட் பண்ணுவார்ல, அந்த சோகம் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய அது வரைக்குமான அந்த டென்ஸ் அமைதி பயங்கரமா இருக்கும். அமைதி இருக்கு. அந்த பாடல் வந்தவொடனே எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மிக்கல்ல தூக்கி டம்மு நெஞ்சில போட்ட மாதிரி இருக்கும். அந்த சீனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து அந்த எண்டில் அந்த சோகத்தை எலிவேட் பண்ணது எல்லாமே நிஜமாவே ஒரு ஷேக்ஸ்பியரியன் டச் தான். ஒரு துன்பியல் கவிதைன்னு சொல்லுவோம்ல, ஒரு பெயின்ஃபுல்லா, ஒரு பொயட்டிக்கா பெயின்ஃபுல்லா மெலன்கலியாவை கொண்டாடுறது. அது அது கமல் ராஜா மாதிரி யார் பண்ண முடியும்? ஒண்ணுமே அந்த சீன் வந்து எல்லாத்துக்குமான ஒரு எக்ஸாம்பிள். பாடல்களில் கதை சொல்றதுன்றது வந்து இப்போ இளையராஜா கமல் சார் காம்போல வந்து மேஜிக் அது ஓகேங்களா. ஒரு நல்ல ரசவாதம் இருக்கும் அதுல. இந்த படம் இல்ல, நிறைய படங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மைக்கேல் மார காமராஜ் கதை கேளுன்னு இதுல விறுவிறுமாண்டின்னு அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடலே நம்ம பேசணும்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக்லோர், அந்த ஃபோக்லோரை மொத்தமாவே சொல்லிடும். ஆமா. ஏன்னா அந்த ஃபோக்லோரை பத்தி நம்ம போய் இப்ப தோப்பாவோட புக்கு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க அந்த பாடலை ஒரு 2-3 வாட்டி கேட்டீங்கனாலே எல்லா ஐயனாரு அவரோட அடக்கமாப்பா. ஏன்னா இது அவர்னால மட்டும், ராஜா சார்னால மட்டும்தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். அப்புறம் அது ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருக்கு எனக்கு. அவரு ஒரு அந்த ஊருக்காரு தானேங்க. அதனால ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உஸ்லம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, நீங்க அந்த அந்த பெல்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா அதை தவிர்த்து மீத பேருக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்ன்றத அது நேரடியா முதல் பாடல்ல இளையராஜா சொல்லிட்டு ஆரம்பிச்சிடறாரு. கமல் சொன்னாருன்னா கூட சொல்ல மாட்டேன், கமல் சார் சொன்னாரு கூட, இளையராஜா அந்த கதையை சொல்லிட்டு தான் அந்த படத்தையே ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அதே பாடலை நீங்க கடைசியா எங்க யூஸ் பண்ணுவாருன்னா, மறுபடியும் அந்த கதை, இந்த மூணுசாமி கதை வருதுல்ல, விட்டு சாமி வெளியே வா ஏஞ்சலா காத்த முத்த விருமாண்டி காப்பாத்த வர இடம், பெய்காமான்ட்டு இருந்து காப்பாத்த வர இடத்துல மறுபடியும் பயன்படுத்தி இருப்பாரு. ஒரு மாதிரி டெத் மெட்டல் பாடுற மாதிரியே பாடுவார். த்ரோட் சிங்கிங், மங்கோலியன் த்ரோட் சிங்கிங், டெத் மெட்டல் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரா வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த பாடல் வரும்போது கேட்டது இளையராஜா வாய்ஸா பேர் போட்டிருக்கு, ஆனா இளையராஜா வேற மாதிரி பாடி இருக்காருன்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி கேட்டது. அப்படி ஒரு பாட்டு பாடிடுவாரு அவரு. ரொம்ப ரேர் அக்கரன்சஸ்ல தான் அந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி போடும். அழகர் சாமியின் கூரையில வந்து இந்த குதிக்கிற அதை விட அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீனோட இன்டென்சிட்டியை வந்து அந்த வாய்ஸ் பயங்கரமா ஏத்திருக்கும். சூப்பரா இருக்கும். அவர் விருமாண்டி வெர்ஷன்ல வரும்போது அதே பாடலை பாத்தீங்கன்னா அந்த பாடல் வேறையா உங்களுக்கு ஃபீல் ஆகும். காண்டாமணி அது வந்து வேறையா ஃபீல் ஆகும். இந்த இசையில ஜக்ஸ்டபோஸை கொண்டு வர்றதுன்னு இருக்குல்ல மாஸ்டர். இன்னொரு விஷயங்க, இது நீங்க சொல்லும் போதுதான் திடீர்னு ஞாபகம், அதுல விருமாண்டின் ஃபோக்லோரு அவருக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி அந்த பேச்சியம்மன் கதையில வந்து இவங்க கருமாத்தூர்ல இருக்காங்க, கருமாத்தூர் செக்கானரணி, அங்கிட்டு தாண்டி போனா தேனி, அப்பால வந்து கேரளால இருந்து விருமாண்டி வராரு. அதுல பயன்படுத்திருக்க மேளம் இருக்கும், செண்ட மேளமும் இருக்கும், பறையும் இருக்கும். தமிழ் கேரளான்னு காட்டுறது.
இதெல்லாம் ஜீனியஸ்ல. நீங்க அவ்வளோ சாதாரணமா இத வந்து விட்டு நம்ம போயிடுறோம். ஒரு பாட்டு அப்படின்னு போயிடுறோம்னா, நீங்க அந்த மேளத்துல இருந்து கூட பார்த்தீங்கன்னா, அந்த கதைய சொல்றாரு அவரு. அத விசுவலைஸ் பண்றதுல கமல் சாரோட இது இருக்கு. ஸோ அப்புறம் மீத பாடல்கள் நீங்க எடுத்துக்கலாம். சண்டியரே சண்டியரே இருக்கலாம். கொம்புல பூ சுத்தி கொம்புல பூவ சுத்தி வந்து இவங்க 2 பேருக்குமான ஃப்ளர்ட். ஃபோர் பிளே விர்ச்சுவல் ஃபோர் பிளே அந்த வேற இருக்கு. ஆத்தாடி அன்னலட்சுமி தோத்தாலே பந்தயத்துலன்னு அந்த பாட்டு போகும். ஸோ ஒரு கதையில 2 கேரக்டர்களுக்கு உறவா இருக்கட்டும், இது எல்லாம் சொல்றதுல வந்து இளையராஜா வந்து மாஸ்டர். அதுதான் நான் அந்த படத்துல ஒரு இன்னொரு டைரக்ஷன் அப்படின்னு சொன்னேன்னா இளையராஜா சார் தான் சொல்லுவேன். ஒன்றை விட பாட்டும் ஒன்றை விட பாட்டை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அதை? இப்போ ஹேராம்ல இதே மாதிரி வந்து நீ பார்த்த பார்வை அந்த 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டிமசியை சொல்றாங்க. அதுல கமல் சாரோட பெரிய பங்களிப்பு ஒன்று இருக்கும். என்னன்னா நடுவுல சின்ன சின்ன மாண்டேஜஸ் எல்லாம் வரும்ல, ஆடு போறது மணி இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியா ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல ஸ்பிரிச்சுவலா அந்த இடம் மாறும். ஸ்பிரிச்சுவலிட்டியும் ரொமான்ஸும் ஒரு இடத்துல மாறும். சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன கேட்கிற சாமி கிட்டன்னு கேட்பாங்க. 100 சாமி வச்சு 100 வருஷம் அந்த மாதிரி போதுமான்னு கேட்பாரு. 100 ஜென்மம் போதுமான்னு கேட்பாரு. அது அப்படியே பாட்டா மாறுறது இருக்கும். இப்போ குணால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்மடி அன்போட காதலன் அது அந்த பாட்டா மாத்திர அந்த சிங்க் இருக்குல்ல, அது ராஜா சாருக்கும் கமல் சாருக்குமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு அக்கப்பெல்லா தான் அது. அது அப்படியே பாட்டா மாத்துறது. நீங்கள் பேசிக்கொள்வதை ஒரு பாடலாக மாற்றுவதுன்றது இவங்க 2 பேருக்கு மட்டுமே நிகழக்கூடிய கெமிஸ்ட்ரி தான். எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து விருமாண்டியினுடைய கேரக்டர்ஸ், இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ். நான் இந்த படத்தில் கேரக்டர்ஸ் பெண்களை பற்றி பேசிட்டோம். விருமாண்டி படத்தினுடைய கதையை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய இல்லை கதையை தாங்கக்கூடிய நாயகர்கள் அது பார்க்கறது வந்து விருமாண்டி, கொத்தால தேவர், நல்லம நாயக்கர், பேய்காமன். இவங்க 4 பேர் பற்றின உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ஸ். பேய்காமன் ஆரம்பிக்கலாம். பேய்காமன் மாதிரி ஒரு 2 ஃபேஸ்டு இல்லை டபுள் டங்க்கு இரட்டை நாக்கு உடைய ஒரு கேரக்டர் வந்து பச்சோந்தித்தனமான ஒரு கேரக்டரை இதை விட பெருசாக சூப்பராக டெபிக் பண்ண முடியும் அப்படின்னு என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல. நம்பிக்கை இல்லை, நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம். இல்லை இருக்கலாம் இங்கே. அது கூட அந்த கேரக்டரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு முகம் இருக்கும், அங்கே ஒரு முகமும் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு சீன் சொல்கிறேங்க. அதே சீன் தான். இப்போ கொண்டராசுவின் குடும்பம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. 22 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவர் வர்றாரு, நல்லம நாயக்கர் காரில் வர்றாரு, அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ அந்த காரை நோக்கி இவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே லேடிஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஒதுங்கடி, தள்ளி போங்கடி, மரியாதைலாம் சொல்லுவான். அவர் இறங்கி அடுத்த செகண்டு அந்த பெண்களை என்ன சொல்லுவாங்க, தள்ளி நில்லுங்கம்மா அப்படி, தள்ளிங்க நில்லுங்கம்மா டி வந்து மாவா வரும். டிபிக்கல் போலீஸ் டெபிக்ஷன் தானே அது. 100% இருக்கும். இங்க பேசுவாப்ல கார்ல ஃபர்ஸ்ட் அந்த கிணறு மேட்ரு வரும்ல, அப்ப வந்து ஒரு பசுதி கேட்பாப்ல, ஏன்னா என் கூட படிச்சவன் தானே நீ என்னடா அவங்க பக்கம் போய் நின்றுகிட்டு இருக்க, அங்க போய் நிப்பனா நானு, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆதரவா பேசுவாப்ல. அதே நல்லம நாயக்கர்கிட்ட பேசும்போது ஐயா அவன் காட்டுப்பாங்க அப்படி பேசுவான். இல்ல கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். இந்த எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் வரும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே அந்த நாராயணசாமி அவரை தான் பார்க்க வரும் அந்த கேரக்டர். இவங்க வந்து பேட்டி எடுக்க வருவாங்க. அவன் வந்து அந்த நாராயணசாமி வந்து ஃபர்ஸ்ட் பேசிடுவான். ஏன்னா இதுங்க வந்து சப்ஜெயிலர் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னு பேசிடுவான். வந்தவனு தெரிஞ்சிருவருக்கு. திரும்ப வராப்ப இங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் மேடம் என்கிட்ட சொன்னால் நானே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்லாம், எதுக்கு அவர்கிட்ட பேசுறீங்கன்னா மறுநாள் செத்து போயிடுவான். ஆள் தான் போட்டு அடிச்சு போட்டா, இவர் தான் போட்டாவில். ஆனால் அவர் முகம் எப்படி இருக்கும்னா எதுவுமே நடக்காத ஒரு முகமாக தான் இருக்கும். அப்படியே இங்கே ஒரு அயன் ஹேண்டு தேவை மேடம், தேவை மேடம். நம்ம ஜெயிலர் வந்து ரொம்ப நல்லவர், அவருக்கு ப்ராப்பர் தஞ்சூரா அது அது ஒரு கொஸ்டின்ல ஒரு பயங்கர அர்த்தம் இருக்குது தெரியல. ப்ராப்பர் தஞ்சூரா அவங்க கீழ் பண்ணிடுவாங்க. இந்த படத்தோட வசனங்கள்லாம் நீங்க கவனிச்சீங்கனால அது வசனத்துக்கு பின்னாடி போகும். இந்த கேரக்டர் பேய்காமனோட கேரக்டர் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் விரும்மாண்டிட்டே பேரம் பேசுவாப்ல, விரும்மான்ட்ட பேரம் பேசுவாப்ல. நீ டேப்பு மட்டும் எடுத்து விட்டுரு, எனக்கு என்ன தருவ அப்படின்னு அவர் கேட்பாப்புல. என்ன வேணாலும் தரேன்னு, அன்னலட்சுமியை கொடுப்பியா அப்படின்னா, யோ என்னையா பேசிக்கிருக்க, இதை கேள்றா, என்ன வேணும்னு கேள்றா. கொத்தலா தேவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கொத்தால தேவனுக்காக தான் அது வரைக்குமே செயல்பட்டு இருக்கான். இப்ப அவனவே இவனுக்கு வந்து பழி கொடுக்குற இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க போய் என்ன செய்வான், அவர் கத்தியை கொடுத்து விரும்மாண்டி வெளில கொண்டு வரேன், நீ அவனை போட்டுருணும் சொரி இருந்தான். சகுனி தான் கிட்டத்தட்ட பகடை தான், ஃபுல் பகடை தான் அந்த கேரக்டர்.
ஃப்ரீயா நகர வரல. நல்லம் நகர்ட்டி அக்சஸ், கொத்தால தேவட்ட அக்சஸ், விரும்மாண்டிட்டு அக்சஸ். ஏன்னா, அந்த ஜெயிலுக்குள்ள இந்த தெலுங்குக்காரங்கள்லாம் இருப்பாங்க. அந்த இது பவுடர் ஓட்டிட்டு அந்த மாதிரி ஒரு இருப்பான். அந்த பவுடர் அவங்க கிட்ட பேசும்போது ஒன்று பேசுவாப்ல, ஜெயிலரை போட வைப்பாப்ல. எதையுமே இவன் நேரடியா செய்யவே மாட்டான். எல்லாத்தையும் காய் நகர்த்தி ஒரு ஆளை வச்சு செய்ய வைப்பான். ஏன்னா அது ஒரு சூப்பரான ஒரு டெபிக்ஷன் சொல்லுவேன். இந்த மேக்பத்தில் வர்ற அந்த விட்ச் ஒரு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப இதை சொல்றேன்னா யூனிக்கான ஒரு கேரக்டர் அந்த படத்துல. கிட்டத்தட்ட விரும்மாண்டிக்கு ஏத்த ஒரு நல்ல வில்லன். ஆமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில எல்லா பக்கமும் விளையாண்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர் சொல்லுவேன். அடுத்து வந்து நல்லம்ம நாயக்கர் வந்து இந்த மேன் ஸ்டாண்டிங் டால்னு தான் சொல்லுவேன். அது கேரக்டர் ஆரம்பத்துல இருந்தே அதோடைய தியாகங்கள் எல்லாமே விருமாண்டியின் குடும்பத்துக்கான தியாகங்களா தான் இருக்கு. விருமாண்டியோட அப்பா பண்ண பாவத்துக்கு அப்பாவுக்காக வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவர் திரும்ப வந்து விருமாண்டி அவரை அசிங்கப்படுத்தினாலும் ரொம்ப பப்ளிக்ல அவமானப்படுத்தினாலுமே விருமாண்டிக்காக ஹெல்ப் பண்ணிட்டு உயிரை விடக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருக்கு. அப்புறம் செய்த சத்தியத்தின்படி அதுக்காகவே எந்த வன்முறையை எடுக்காமல் வாழ்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஸ்டாண்டிங் டால் இருக்குல்ல, அது ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லுவேன். அது எப்பயுமே. ஆனா நீங்க வன்முறையை விட அதுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூட்டங்கள் தான் அதிகமான கூட்டமா இருக்கும். அவர் பேச்சு கட்டுப்பட்டு எதையுமே செய்யாம இருக்கக்கூடிய அவர் செய்ய தெரியாம இல்ல, செய்ய தெரியாம இல்ல. அவங்க பையன் அதுதான் சொல்லுவான். அவங்க பையனை படிக்க வச்சு அட்வொகேட் ஆகிருப்பாரு. அட்வொகேட் வந்து என் பையன் டெய்லி கோர்ட் வாசல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால அதுக்கப்புறம் இது வரைக்கும் கோர்ட் வாசல் மிதிச்சது இல்லைன்னு பாப்பல. அந்த மாதிரி ஒரு கேட்டது. இப்ப கொத்தலத்தேவனுக்கு வரும். கொத்தலத்தேவன் வந்து ஒரு பெரிய ஈகோயிஸ்ட். இந்த தன் அப்பாவை கொலை செய்தவன்றது ஒன்று, அப்புறம் அந்த சமூகத்தின் மீது இருக்க வெறுப்பு ஒன்று. ஸோ அவரை எப்படியுமே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அந்த எப்பயுமே ஒரு விரோதத்தை விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர் தான். விரோதம் பெர்சானிஃபைடு. விரோதத்துக்காக தன் சொந்த குழந்தையை கூட பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஆள் தான். அவங்க சொந்தக்கார பிள்ளையவே பலி கொடுத்துருவான். அவர் குழந்தைய, அவர் பையனை மாடிப்படியில இருந்து இப்படி பிடிச்சி நிப்பான். விருமாண்டி வெட்ட போகும்போது அந்த குழந்தை இருக்குல்ல, வெட்ட உடனே வெட்டு மாப்பிள்ள, எங்க அப்பாவோட வெட்டு மாப்பிள்ளன்னு அந்த சின்ன பையன் ஒரு 5 வயசு இருக்கு, துரத்தி ஓடுவான் அந்த வயிற்றுல. அந்த மாதிரியானது. அப்புறம் அவனும் கிட்டத்தட்ட பேய்க்காமனின் சாயல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். விருமாண்டியை ஏமாற்றுவதா இருக்கட்டும், விருமாண்டி பேசி ஏமாத்துறதா இருக்கட்டும். அந்த ஊர் பக்கம் வந்து இந்த சரக்க போட்டு பத்திரம் எழுதி வாங்குற ஒரு கன்னிங்னஸ் இருக்கும், சூதாடி அவன்கிட்ட வாங்குறது. அந்த மாதிரி அவனுக்கு தெரியும் இவனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு. அவன் அந்த மாதிரியான ஒரு ஆள். அவனுக்கும் பேய்க்காமனுக்குமான ஒற்றுமை நிறைய இருக்கும். எக்ஸாம்பிளா சொல்றதுன்னா அந்த அருவாள்ல வந்து கோவ போட்டிருக்கோம். அது கொத்தால தேவரா கொண்டராசா அந்த அருவாளை அவர் மெனிப்புலேட் பண்ணுவாப்ல. டேய் அந்த அருவாடா அன்னைக்கு எதுன்னு தெரியல, அங்க விட்டு வந்தோமே, அந்த சண்டையில விட்டு வந்தோமே அப்படின்வான். நம்ப வச்சிருவான். நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து போவானுங்க. இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் அனலட்சுமி உனக்கு தான் காடை இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு அதான் வெஞ்சன்ஸ் பெர்சானிஃபைடு வித் கன்னிங்னஸ். அது எல்லா கேரக்டருமே அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேக்ஸ்பியரன் டச்சில் தான் இருக்கும். அது சூப்பராக எழுதிருக்கும். ஷேக்ஸ்பியரன் டச்சுன்னு சொல்லும்பொழுது அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நான் நினச்சது வந்து வசனங்கள். கிட்டத்தட்ட இப்போ ஷேக்ஸ்பியர்னாலே நம்மளுக்கு வந்து அந்த வசனம் அந்த கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியரே வந்து பஞ்ச் டைலாக்னாலே ஷேக்ஸ்பியர் எல்லாமே இருக்கும். அந்த துரோகம் குறிப்பாக அந்த ஒரு சோகம், மென் சோகம் எல்லாத்தையுமே வந்து அந்த ஷேக்ஸ்பியரியன் வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துல வசனங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே கையாளப்பட்டிருக்கு. ஆமா, வந்து எப்படின்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான வசனங்கள்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், கிரவுண்டடாகவும் இருக்கும். எப்படி இப்போ நீங்க அந்த பஞ்சாயத்து சீன் எடுத்துக்கோங்க. பஞ்சாயத்து சீன்ல இவர் வந்து அவர் அவமானப்படுத்திடுவார். சும்மா வாயில சொல்லலாம்ப்பா, இவர் வந்து என் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன், அந்த எழுதுக்காரில் கொண்டராசு அவர் எழுதி வைக்க சொல்லு அப்படின்னு இவர் கேட்டுருவாப்ல. விருமாண்டி கேட்டவனே சும்மா வாயில சொல்ல விருமாண்டியே, பேப்பரு பேனான்னு வரும்போதான் எனக்கு இதுதான் பேனா இதுதான் பேப்பரு அப்படின்னு வாப்ல. இதுக்கு பதிலா ஒரு இடம் வரும், கோர்ட்ல அவருக்கு சீன் வரும். இவர் வெளில வந்துருவாங்க பொய் சாட்சி சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா நான் சொன்னல அந்த காட்சி இருக்கு. அந்த அம்மா சொல்லலாம், கிணத்துல இருக்கும்போது நல்லவனா இருந்தேடா அப்படின்னும் போது ஒரு குற்றம் ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லவனா இருக்கிறவர் கண்ணால கூட ஒரு பார்க்க முடியாது.
அது வரைக்கும் ஒரு விரும்மாண்டி இருக்காருல, திமிரா இருந்தவர். இப்படி வேஷ்டி இப்படி ஏத்தி கட்டிக்கிட்டு எங்க அரிக்குதுன்னு சொல்லு பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளு. குறுகுவாப்புல கூனி. கூனி குறுகி அவர் பார்க்கவே முடியாத அளவுக்கு வெளில வர்றாப்புல. ஆனா இவனை கொண்டாடுவான் அந்த கூட்டத்தை. ஆனா இப்ப நல்லம நாயக்கர் போனவர் அவருக்கு மனசு கேட்காம அந்த கூட்டத்தை விலக்கி விரும்மாண்டி ஜெயிச்சிட்டதா மட்டும் நினைக்காத, உண்மை என்னைக்குமே இது உண்மை வந்து தாமதமாகும் ஆனா ஜெயிக்கும், ஓகேவா, பொய் ஜெயிச்சதா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. அதுக்கு பதில் இங்க சொல்லுவாப்புல, முதல்ல மனுஷனுக்கு இதான்டா கோர்ட்டு, அப்புறம் தான்டா மத்ததெல்லாம். நான் தூங்குவேன் நீ தூங்குவான்னு கேட்பாப்புல. தாஸ்தோவ்ஸ்கியோட ஒரு நாவல் இருக்கு, குற்றமும் தண்டனையும், கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட். 1000 பக்க நாவல். அந்த 2 டைலாக் கோர்ட் அவன் கொடுக்கறது தண்டனை கிடையாது, உன் மனசு சொல்லுதா அதுதானே தண்டனை. உன் மனசு ஒரு குற்ற உணர்வு இல்லாம நீ இருந்துட்ட அப்படின்னா கேபிள் ஆஃப் டூயிங் எனி கிரைம், ஓகேங்களா. ஆனா உனக்கு குற்ற உணர்வு இருக்குல்ல, அதுதானே தண்டனை. உனக்கு நீ உன்னை அணத்தது இல்ல, இதுதான்டா தண்டனை. கோர்ட் கொடுக்கறதா ரெண்டாவது. உனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். நீ போய் சொல்லி ஜெயிச்சிடலாம், ஆனா உண்மை உன்னை கொல்லுன்ற அந்த 1000 பக்க நாவல் இருக்குல்ல, 2 வரியில இருக்கும். அது டங்கனை கொன்னுட்டு வந்த பின்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாசனை திரவியங்களையும் போட்டிருந்தா கூட உன் கைதாகும். அதற்கு கிட்டத்தட்ட நிகரான வசனம் தான், கிணத்துல நல்லவனா இருந்தியா. அது என்னமோ செய்யும் அந்த வசனம். நிஜமாவே பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் ஆனது. சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இல்லாம, ஆனா பயங்கர பிலாசபிக்கலான ஒண்ணுல. நீங்க ஒரு குற்றத்தையும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு தப்ப நம்ம மனசு எப்படி ஏத்துக்குன்னா, இது பெரிய குற்றம் இல்ல, சரி பண்ணிட்டோம் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஆறுதல் அடைச்சிருவோம், சரிங்களா. ஒரு ஒரு அளவீடு இருக்குல்ல ஒரு குற்றத்துக்கு. சில குற்றங்கள் நம்ம மனசை உறுத்தும், இதை நம்ம செய்யலாமா, செஞ்சுட்டோமே, இது எப்படி பிராயசித்தம் தேடுறது, எப்படி ப்ராசஸ் பண்றது. அந்த குற்றம் தான் உங்களை மனிதனாக்குது. உங்களை எது ஹியூமன் ஆக்குது அப்படின்னா அந்த அந்த குற்ற உணர்வு தான் உங்களை வந்து ஹியூமன் ஆக்குது. அந்த இடம் இருக்குல்ல, அந்த படத்தோட மொத்த கோர் அதுதான். ஏன்னா இது இந்த தூக்கு தண்டனையை பற்றி பேச போகிறோம், டெத் பெனால்ட்டி பற்றி பேச போகிறோம்ல, அது கூட இது ரிலேட்டட் தான். ஸோ டயலாக்காக அது நீங்கள் எப்படி கமல் சார், நான் சொல்கிறேனே உழைப்பை கோரும் படம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு தட்டையாக ஒரு படத்தை அவரோட இதை பார்த்துட முடியாது. ஒரு தத்துவத்தை உட்காந்து கவனி, அப்சர்வ் சொல்லுவாங்க. ஒரு ரசிகனாக நான் அவர் வந்து மறைத்து வைத்து இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கிற ஒரு அலாதி ஆனந்தம் இருக்குல்ல, அதை நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு தரமான சாராயம் உள்ள இறங்குற மாதிரி அந்த படம் இறங்கும், அட்டகாசமாக இருக்கும். பயங்கரமான மிதமான ஒரு போதை இருக்குல்ல, மிதமான ஒரு போதை, அது ஆஹா அப்படின்றதுல அப்படி ஒரு எழுத்தாக எல்லா வசனங்களும் இருக்கும். காதல் வசனமாக இருக்கட்டும், காதல் வசனமான என்ன கேட்குற சாமியை, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக, ரொம்ப இது ரொம்ப இன்டிமேட்ன்றதா ரொம்ப கிரவுண்டடாக சொல்கிறது இருக்குல்ல, அதுக்குன்னு போயமாக எழுதாமல் கவித்துவமாக எழுதாமல் பேசும்போதே அது ஒரு அற்புதமா எழுதுறது, இதெல்லாம் வந்து பழகு தமிழ்ல யதார்த்தமா இருக்கும். ஸ்டில் இட்ஸ் அ பிலாசபிக்கலா இருக்கும். இட் ஹேஸ் அ லேயர்ஸ்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரியான. அப்புறம் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான வசனமா, ஐகானிக் வசனமா, அடையாளமான வசனமா நான் எதை பார்க்குறேன்னா, அன்னலட்சுமி விரும்மாண்டிகிட்ட சொல்லக்கூடியது தான். அது வந்து மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் அப்படின்ற வசனம். அது ஏன் அந்த படத்தோட மைய புள்ளியாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, விரும்மாண்டியோட ரிடம்ஷன் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சண்டித்தனம் செய்து கொண்டு இருந்தவன் தன் தவறை உணர்ந்து முதல் தடவையாக கீழே போய் இன்னொருத்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற இடம் இருக்குல்ல, கொண்டாராசிட்ட அந்த ஒத்த செருப்பு தூக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்குற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடக்கிற கயாஸ் வேறு. அதனால் அந்த வசனம் வந்து ரொம்ப அழுத்தமான வசனமாக, டீப்பான வசனமாக பார்க்குறேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான வசனமாக. மனுஷன் அனுபவிக்கும் போது, சந்தோஷன்றது மனுஷன் அனுபவிக்கும் போது அவனுக்கு தெரியறது இல்லை, அந்த வசனமாகட்டும். கல்யாணம் பண்ணிட்டு அந்த மோதிரத்தை அந்த பூசாரிகிட்ட கொடுத்துட்டு வந்துடுவான். கோர்ட்டில் வந்து கேட்பாங்க, கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலையா, நீ பதிவு செய்யலையாப்பா அப்படின்வாங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, சாமிகிட்ட சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற இடமாகட்டும். இந்த மாதிரி நிறைய வசனங்கள். அப்புறம் ஹியூமரோடு சேர்த்து இந்த படத்தில் நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். இந்த அப்பாத்தா கிணறை பற்றின ஒரு விஷயம் வரும்போது அவர் சொல்லுவார், நீ 3 சாமி கும்பிட்றவன், ஆனால் எங்கள் அப்பாத்தா எனக்கு 5 சாமி கும்பிட சொல்லியிருக்கு. நிலம், நீர், ஆகாயம், வானம், காற்று, நெருப்புன்னு. அந்த காற்று நெருப்புன்னு சொல்லும்போது அந்த பீடியும் பின்னாடியும் காட்டுவார். அந்த மாதிரி ரொம்ப ஹியூமராகவே சில விஷயங்கள்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார் அந்த படத்தில். அப்புறம் ரொமான்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு மாதிரி கிரவுண்டடாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் அன்னலட்சுமிக்கும் விரும்மாண்டிக்குமான வசனங்களில்
பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் வரும். சுபாஷ் சந்திர போஸ் அது யாரு அப்படின்னா, டெண்டுல்கர் தான் வைப்பேன். டெண்டுல்கர் 6 அடிப்பார், 100 அடிப்பார், அவர் அடிப்பார். அது எனக்கு தெரியாது, ஆனால் வெள்ளைக்காரனை போட்டு அடிப்பார். அந்த மாதிரி வசனமாகட்டும். ஈசலுக்கு ரெக்க முளைச்சா பறந்து பறந்து செத்துருன்னுவாங்க, அப்படி தான் நீன்னு சொல்கிறதாகட்டும். இந்த மாதிரி ஒரு ஹியூமரோடு சேர்த்து ஒரு ஃப்ளர்ட்டியஸாகவும் இருக்கும். ரொம்ப முக்கியமான இந்த படத்தோட வசனங்கள், அது கமல் சார் எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்தது. அதே டைமில் வந்து ரொம்ப கிரவுண்டடான ஒரு வசனமாகவும் இருந்தது. வாக்கு தான் எனக்கு எல்லான்றது வந்து கிட்டத்தட்ட விரும்மாண்டியும் வாழ்வார், நல்லம நாயக்கர் வாழ்வார் மாதிரியான ஒரு டெபிக்ஷன் இருக்கு. 2 பேர்ல சூஸ் பண்ண சொன்னா யாரை சூஸ் பண்ணீங்க? இப்போ விரும்மாண்டி தவறு செய்து தெரியாத பண்ண தவறுக்கான ஒரு பிராச்சித்தம். நல்லம நாயக்கர் வன்முறை கையில் எடுக்கக்கூடிய அனைத்து ஸ்கோப்பும் இருந்தும் நான் கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ கொத்தால தேவர் வைக்கல, இப்போ நல்லம நாயகர் வைக்க முடியாது. சூஸ் பண்ண சொல்றோன்னு வைங்க உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து விரும்மாண்டியை சூஸ் பண்ணணும், இல்ல நல்லம நாயக்கரை சூஸ் பண்ணணும்னா நீங்க யாரை சூஸ் பண்ணீங்க? நல்லம நாயக்கர் தான் சூஸ். வை மேன் ஆஃப் பிரின்சிபிள்னு சொல்லுவேன். ஓகேங்களா, கதை நாயகரான விரும்மாண்டி தானே, ஏன் அதை விட்டுட்டு நல்லம நாயக்கரை சூஸ் பண்றீங்க? நல்லம நாயக்கர் தான் நாயகர் அந்த கதைக்கு. நீங்கள் விரும்மாண்டியின் கதையில் நல்லம நாயக்கரை சொல்கிறதுனால இப்போ விரும்மாண்டி கதாநாயகனாக இருக்கார். அவர் மேன் ஆஃப் பிரின்சிபிள்னு சொல்லுவேன். ஒரு நட்புக்காக ஒரு கொலையை செய்து விட்டு தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வருவார். ஸ்டில் அந்த குடும்பத்துக்காக நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்புறம் செய்த சத்தியத்திற்காக கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். தான் எந்த குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமோ அந்த குடும்பத்திலேருந்து வந்த விரும்மாண்டியே அவரை வந்து அழுக்கு வேட்டி சமைந்தார்னு அசிங்கப்படுத்துகிறான், ஏளனப்படுத்துறான். அப்பயும் அந்த ஆளு அந்த பெரிய மனுஷத்தன்மையோட இருப்பாப்ல. ஓகேவா, விரும்மாண்டி இவருக்கு எதிராக சாட்சி சொல்றான். 22 பேர் செத்துருக்காங்க, மனசாட்சி இல்லாம சொல்றான். அப்பயும் அவனிடம் வந்து நியாயம் தான் கேட்கிறாரு. அவரு அவன்கிட்ட வந்து கோவப்படல, ஆங்காரத்துல சண்டை போடல. நான் தூங்கிடுவேன், நீ தூங்கி வேடான்னு கேட்கிறாப்புல. நாங்களும் எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். அந்த மாதிரி வர்றாரு. இப்ப இதே விரும்மாண்டி அவரிடம் தஞ்சம் அடைகிறான் ஒரு இடத்துல. ஐயா, எனக்கு யாரும் இல்லவங்க, யாரு கெட்டவனே தெரியலையா, அப்படியே வளர்ந்துட்டயா அப்படின்ட்டு போய் தஞ்சம் அடைகிற இடத்துல சோறு போட்டு தன்னுடைய அம்மா வந்து அவனுக்கு விபூதியை வைத்து, ஓகேங்களா, அவனை போலீஸ்ல இருந்து காத்து அந்த பதட்டம் அப்ப காட்டுவார் பாருங்க. அவரு இவனை போயிடணும் நல்லபடியா தப்பிச்சுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்காம அந்த உயிரையும் நீ சுத்தின இல்ல மாட்டிட்டு சாவு அப்படின்னு விடாம அவங்க கூட தானே சுத்தினேன். கடைசி வரைக்கும் காட்டியும் கொடுக்காம இந்த வந்துட்டு விரும்மாண்டியே பக்கத்துலதான் இருக்கேன் விரும்மாண்டி இப்படி பேசிக்கிட்டே போவாங்கல, வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டு பக்கத்துல போய் உயிரை விடுற அந்த கேரக்டருக்குலாம் ஸ்டாண்ட் ஸ்டால் கடைசி வரைக்கும் அது அந்த பிரின்சிபல்ல இருந்ததுதான். இவர் வந்து ஒரு இன்னசென்ட், எடுப்பார் கைப்பிள்ளை. ஏன்னா அப்புறம் ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப வெகுளின்னு சொல்லலாம். ஒரு குற்றத்தை குற்றம்னு தெரியாம செய்யக்கூடிய அளவுக்கு பழக்கத்துக்கு இந்த சுப்பிரமணியம் ஒரு பழக்கத்துக்கு செஞ்சாங்கன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அப்புறம் என்ன சொல்றது, உடனடியாக கோவப்படக்கூடிய, இன்ஸ்டன்டா கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால எனக்கு நல்லம நாயக்கர் வந்து வைஸ் மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் தெரியும். இப்போ அதே மாதிரி பெண்கள்ல வந்து இந்த கேரக்டர்ஸ்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க, இந்த படத்தை பயங்கரமா கொண்டு போனதுன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுங்க? அன்னலட்சுமி, ஏஞ்சலா காத்தமுத்து, சுப்புத்தாய், அப்பத்தா? எனக்கு அன்னலட்சுமி சொல்றேன். ஏன் அப்படின்னா அன்னலட்சுமிக்கும் விரும்மாண்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா, தன் சித்தப்பன் வெட்டிய ஒரு ஆள் தான், அவனை உயிரை காப்பாற்றி அனுப்பிச்சு விடக்கூடிய ஆள். அவனிடமே அவன் வெகுளித்தனத்தை கண்டுபிடித்து அவனோட காதல விழுகிறாள். அந்த காதலுக்கு நிஜமாக கடைசி வரைக்கும் இருந்து இறந்தும் போறா. அவனுக்கு வேற ஒருத்தன் தாலியை கட்டுறான்னு இறந்தும் போறவர. அப்புறம் ரொம்ப தைரியமான பெண். அந்த பெண்ணோட ஆரம்ப ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு கொடையை பிடிச்சிட்டு மேலே உட்காந்துருக்கோம். அப்புறம் ஒரு பெருந்திரளான ஆண்கள் வந்து ஒரு மாட்டுக்கு பயந்து போயிருப்பாங்க, அது இறங்கி வந்து சொரிமுத்து போ அடிச்சு தட்டி போ அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மாதிரியான அழகோட எழுதப்பட்ட ஒரு தைரியமான பெண் அப்படின்னு சொல்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப விரும்மாண்டியை பற்றி பேச இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அந்த முத்தாய்ப்பான விஷயங்கள், ரொம்ப அற்புதமான மொமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நிறையா சொல்லி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமா விரும்மாண்டி என்ற ஒரு ஃபில்மை பற்றி நிறைய திறப்புகள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு கமல் படம் சீக்கிரமாக சந்திச்சு பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.